தனக்குன்னு யாருமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற நோவா அப்படிங்கிற ஒரு பொண்ணு லைஃப்ல எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லாம ரொம்பவே சாதாரணமான ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு நாள் காலையில எந்திரிச்ச உடனே பாத்ரூம்க்கு போனா கண்ணாடியில ஒரு அட்வென்ச்சர் காஃபி குடிக்கலாமா அப்படின்னு எழுதியிருக்க. இதை பாக்குற நோவா ஆரம்பத்துல கொஞ்சம் பயந்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கஃபேக்கு போய் பாக்குறா. அந்த கவுண்டர்ல நோவாவுடைய பேரை போட்டு ஒரு காஃபி கொடுக்குறாங்க. அந்த கப்ல இருக்க காஃபியை குடிச்சிட்டு அந்த கப்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறா. அந்த கப்ல அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. சோ நோவா உடனே அந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெஷர் அப்படிங்கிற ஒரு புக் ஷாப்க்கு போய் பாக்குறா. அங்க இருக்க கவுண்டர்ல நோவாவுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அதுக்குள்ள ஒரு மேப் இருக்கு. அந்த மேப் அவள ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள கூட்டிட்டு போகுது. அந்த இடத்துல நோவாவுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டோல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அந்த போட்டோக்கு பின்னாடி ஏதோ புரியாத மாதிரி எழுதியிருக்காங்க. ஃபைனலா அந்த போட்டோல இருக்கிற அந்த வாட்டர் ஃபால்ஸையும் கண்டுபிடிச்சிடுறான். பின்னாடி இருக்கிற கோயிலுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய மிரர் இருக்கு. அந்த போட்டோல என்ன இருக்கு அப்படிங்கறத அந்த மிரர் மூலமா படிக்கும்போது ட்ரெஷர் அப்படின்னு எழுதியிருக்கு. நம்மளோட லைஃப்லயே ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர் அப்படின்னா அது நம்மளோட வாழ்க்கை தான். நம்ம லைஃபை சுவாரஸ்யமா வாழ்றதும் போரிங்கா வாழ்றதும் நம்ம கையில தான் இருக்கு.